எதிரான வன்கொடுமைகள் வந்து அதிகரிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நடிகர் விஜய் அவர்கள் வந்து திமுக அரசு வந்து குறிப்பிட்டு ஒரு காணொலி அதை பத்தி இல்ல பெண்களுக்கு எதிராக வந்து நீங்க இதை தயவு செஞ்சு ஒவ்வொரு மேடையிலையும் வந்து சொல்ற விஷயம் என்னதான் பெண்களுக்கு எதிரான ஒரு வன்கொடுமைகள் நடக்கும் போது அவங்களுக்கு பாலியல் தொல்லை நடக்கும் போது இது கட்சி ரீதியாக பிராக்கெட்ல போட்டுட்டு தயவு செஞ்சு பேச வேண்டாம். நான் விஜய் அவர்களுக்கும் என் தம்பி மாதிரி தான் என் சிஸ் தான் கூப்பிடுவாரு. தயவு செஞ்சு இது வந்து திமுக ஆட்சியில நடக்குதா, இது பாஜக ஆட்சியில நடக்குதா, இது காங்கிரஸ் ஆட்சியில நடக்குதா, இல்ல திரிணாமுல் காங்கிரஸ் நடக்குதா, இல்ல LDF கேரளால நடக்குதா, தயவு செஞ்சு நீங்க வந்து ஒரு பிராக்கெட்ல பொலிட்டிக்கல் பிராக்கெட்ல போட்டு பார்க்காதீங்க. ஒரு பெண்களுக்கு பாலியல் தொல்லை இல்ல இந்த மாதிரி வன்கொடுமைகள் நடக்கும் போது நம்ம வீட்டு பெண்ணுக்கு நடக்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணும்னு ஒழிய இது இவங்க ஆட்சியில நடந்தது அவங்க ஆட்சியில நடந்ததுன்னு பார்க்காம ஐ திங்க் ஒட்டுமொத்தமா நம்மளால என்ன செய்ய முடியும். இது வந்து வீட்டுல இருந்து பசங்க வளரும் போது அவங்களை எப்படி வளர்க்கணும் அதுதான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னா தவிர இது பிராக்கெட்ல போட்டுட்டு நீங்க தயவு செஞ்சு பார்க்கணும். எனக்கு இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு 3 நாளுக்கு முன்னாடி வந்து மத்திய பிரதேசத்துல ஒரு 5 வயசு குழந்தை கேங் ரேப் பண்ணிருக்காங்க. சோ அப்படி இல்ல பார்க்கும்போது எங்க அவங்க வளரும் போது அவங்க மைண்ட் செட் எங்க இருக்கு, இல்ல எல்லாமே வந்து அவங்க ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கு, எல்லாமே ஈஸி எக்ஸசிபிலிட்டியா இருக்கு, அது காரணமா இல்ல வளரும் போது அவங்க என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில வளர்ந்தாங்கன்னா நமக்கு தெரியல. பட் இந்த பெண்களுக்கு எதிராக நீங்க வந்து பெண்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி ஆணையை அடையக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, அந்த நேரத்துல போகக்கூடாது. 5 வயசு குழந்தை எப்படி அணையணும்னு எனக்கு தெரியல. இல்ல 80 வயசு ஒரு மூதாட்டி இருந்தாலும் பாலியல் தொழில் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்னா எனக்கு தெரியல. இன்னும் வந்து ரீசெண்டா வந்து ஒரு நியூஸ் வந்தது, ஒரு 65 வயசுல இருக்கிறது ஒரு தாய் 30 வயசுல இருக்கிறது தன்னுடைய மகனை கொன்னுட்டு ஆமா நான் தான் கொன்னு சொல்லியிருக்காங்க. ரீசன் வந்து வீட்டுக்கு வர அவங்களுடைய அத்தை கிட்ட வந்து அவங்க வந்து தவறாக நடந்துக்கிறது முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் இருக்கு. ஒரு தாய் இருந்தாலும் என் மகன் இருந்தாலும் அவன் பெண்களுக்கு எதிராக ஒரு இந்த மாதிரி கொடுமைகள் பண்ணா அவர் வந்து விட மாட்டேன்னு சொல்லிட்டு பெண்கள் இருக்கிறாங்க. மத்திய மகளிர் ஆணையம் இதுவரைக்கும் இதுல கவனம் செலுத்தாது. நான் அதுல மெம்பர் இல்லைங்க. சோ நான் அதுக்கு பதில் கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தமிழக எம்பிக்கள் வந்து பேசும்போது மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்துட்டு அவங்க நாகரிகமற்றவர்கள் பொலிட்டிக்கல் கொஸ்டின் நம்ம இங்கே வந்து இந்த மாதிரி பல்கலைக்கழகத்துல நம்ம வந்து பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் எடுக்க வேண்டாம். நடவடிக்கைகள் மூலம் இந்த மாதிரி குற்றங்களை தடுக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பாக முடியும். இது ஒட்டுமொத்தமான என்னாலேயும் உங்களால மட்டும் முடியாது. நம்ம எல்லாமே ஒரு சொசைட்டி நம்மளால தான் ஃபார்ம் பண்றோம். நம்ம தானே வந்து ஒரு சமுதாயத்தை உருவாக்குறோம். ஸோ அந்த சமுதாயத்துல நம்மளுடைய நோக்கம் என்ன இருக்கு, என்ன மாதிரி ஒரு சமுதாயத்தை நாளைக்கு நம்ம வளர பசங்களுக்கு கொடுக்க போறோம், அதுதான் நோக்கி நம்ம எல்லாரும் அதுல வந்து பாடுபட்டோம்னா தவிர ஒரு ஆட்சி, ஒரு அமைச்சர், இல்ல முதலமைச்சர், இல்ல பிரதமர், இல்ல குறிப்பிட்ட நீங்க நானு மகளிர் ஆணையம் அப்படியெல்லாம் நீங்க வந்து பிரிச்சு பார்க்கவே கூடாது. நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். அப்படி இருக்கும்போது நம்மளால இந்த சமுதாயத்துக்கு எந்த ஒரு மாற்றங்கள் கொண்டு வர முடியும் அதுதான் பார்க்கணும். என்னங்க பெண்கள் பாதுகாப்பான சட்டங்கள் பாலிடிக்ஸ் இங்க பேச மாட்டேன். நான் இப்போ இது எது சொன்னாலும் அது திமுகவுக்கு எதிராகதான் இருக்கும். பாதுகாப்பு சட்டம் இருந்தாலும் நீங்க திமுக ஆட்சி தானே இருக்கு. இல்ல பாதுகாப்பு சட்டம்னா யாருக்கு அடிப்படையில வருது? பாதுகாப்பு சட்டம் நேரடியாக உங்களுக்கு சிஎம் கீழே தானே வருது. எது பேசினாலும் அவருக்கு எதிராக பேச வேண்டிய சூழ்நிலை. இந்த நேரத்துல வந்து ஒரு பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் இருக்கும் போது என்ன விமர்சிக்கணும் அப்படி நான் பேசுகிறேன். பள்ளியிலேயே பாதுகாப்பு இல்லாம ஆசிரியர்கள் வந்து சொல்றேன், அவங்களுடைய மைண்ட் செட் படிச்சவங்க சொல்லணும். மாதா பிதா குரு தெய்வம் எப்பவுமே நான் சொல்வேன். சோ மாதா பிதா குரு அதுக்கப்புறம் தான் தெய்வம். ஆனா தெய்வமே வந்து இன்னைக்கு நம்ம வந்து இந்த மாதிரி வன்கொடுமைகள் நடக்கும் போது யார் நம்புறதுன்னு தெரிய மாட்டேங்குது. பெண்கள் வந்து இன்னைக்கு குழந்தைங்க நம்ம குழந்தை பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது நமக்கு வந்து ஐயோ குழந்தைங்க திரும்பி வருவாங்களா, சேஃபா இருப்பாங்களா, அவங்களுக்கு ஏதோ இந்த மாதிரி ஒரு வன்கொடுமைகள் நடக்கலையேன்னா நம்ம வந்து ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். ஒரு பயத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த பயம் போக்குறதுக்காக நம்மளால என்ன செய்ய முடியும்? நியூஸ் வெளியில வரணும், பாசிட்டிவ் நியூஸ் வரணும். நெகட்டிவ் நியூஸ் மட்டும்தான் ஒரு நியூஸ் இருக்கக்கூடாது. உண்மையில சொல்ல போனா அவங்கள மாதிரி பத்திரிகையாளர்கள் எல்லாரும் உங்களுக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய கடமை இருக்கு. ஏன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கும் இருக்கு. பாசிட்டிவ் நியூஸ் அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ். நெகட்டிவ் நியூஸ்னா தயவு செஞ்சு அது மறுபடியும் ஒரு கட்சியில பிராக்கெட் பண்ணிட்டு நீங்க போடாதீங்க. பெண்களுக்கு எதிராக ஒரு பிரச்சனைனா அது மட்டும்தான் பெருசா போடுங்க தவிர பாலிடிக்ஸ்ல பிராக்கெட் பண்ணிட்டு போறாங்க. அட்வைஸ் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு பெண்கள் வந்து நான் சொன்ன மாதிரி தான் அவங்க வந்து பாதுகாப்புனா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிரச்சனை நடக்கும் போது அவங்க போல்டாக வெளியில வந்து பேசணும்.
ஒரு எங்க இருந்தாலும் அந்த பேசணும், அந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசினாதான் அந்த நேரத்துக்கு அந்த மனிதனுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்க முடியும். நீங்க 10 வருடங்கள் கழிச்சு பேசுனீங்கன்னா அது தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது. சோ நடந்த சம்பவம் உலகம் என்ன வேணாலும் சொல்லிட்டேன். முதல் கேள்விகள் பெண்கள் பயப்படுறதுக்கு காரணமே வந்து எல்லாரும் திரும்பி அந்த பெண்ணை பார்த்து விரல் நீட்டுவாங்க. நீ என்ன பண்ண, நீ என்ன பேசுன, நீ எதுக்காக அங்க போன, அந்த நேரத்துல உனக்கு என்ன வேலை, அந்த பையன் கூட நீ எதுக்கு போன, இந்த கேள்விகள் பெண்கள் பார்த்துதான் வரும்னு தவிர அந்த அந்த எப்போ இந்த கேள்விகள் நிறுத்துறாங்களோ அன்னைக்கு பெண்கள் தைரியமா வெளியில வருவாங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.